தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் ஊழல் அமைச்சர் இன்னாள் தியாகியை அறிவித்திருக்கிறார்கள். கோவை தெற்குக்கு தமிழக வரலாற்றிலேயே ஜெயிலில் இருந்து ஒரு அமைச்சரை வைத்திருந்த ஒரு பெருமை திமுகவிற்கு தான் உண்டு. ஊழல் கரை பதிந்த அமைச்சரை அனுப்பியிருப்பதன் வாயிலாக கோவை மக்களை திமுக அவமரியாதை செய்திருக்கிறது. கேரள மாநில தேர்தல் பிரச்சாரத்துக்காக கோவை வழியாக சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கோவை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளோடு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு அவரை வரவேற்றோம். தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் ஊழல் அமைச்சர் இன்னாள் தியாகியை அறிவித்திருக்கிறார்கள். கோவை தெற்குக்கு தமிழக வரலாற்றிலேயே ஜெயிலில் இருந்து ஒரு அமைச்சரை வைத்திருந்த ஒரு பெருமை திமுகவிற்கு தான் உண்டு. அப்படி ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் கரை பறிந்த அமைச்சரை கோவை மாதிரியான இடத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதன் வாயிலாக இரண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, கடந்த முறை மாதிரியே 10க்கு 10 என்று கோவை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளும் என்டிஏ வசம் வரும். இரண்டாவது, இம்மாதிரி ஒரு ஊழல் கரை பதிந்த அமைச்சரை அனுப்பியிருப்பதன் வாயிலாக கோவை மக்களை திமுக அவமரியாதை செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கோவையிலே திமுகவிலே எத்தனையோ ஆண்டு காலம் பணி செய்து இந்த பகுதியில் கட்சியை வளர்த்த உண்மையான திமுகவினுடைய விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த இடத்தில் இல்லாமல் கோவைமத்தூர் திமுக காரர்களை நம்பாமல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இம்மாதிரி வெளி மாவட்டத்திலிருந்து ஒருவரை இங்கு வேட்பாளராக நியமிப்பதன் வாயிலாக எங்களுடைய வெற்றிக்கு அவர் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த முறையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தலைமையில் 21 போலவே 26 தேர்தல் முடிவுகளும் இந்த மாவட்டத்தில் இருக்கும். கடந்த 234 தொகுதியிலேயும் இன்னைக்கு வேட்பாளர் விஜய் அறிவிச்சிருக்காரு. போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காரு வேட்பாளர் பட்டியல. இன்னும் 10 நாள் கழிச்சு பாருங்க களத்தில் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு லட்சியத்தோடு தான் பேசுவாங்க. ஆனால் தேர்தல் அரசியல் என்பது வேறு. அதனால ஒரு புதிதாக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய கட்சி முதல் தேர்தல் அவர்களுக்கு எப்பவுமே ஒரு முதல் விஷயம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்க கட்சிக்கும் இருக்கலாம், அவங்க தலைவருக்கும் இருக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சை நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா திமுகவுக்கு மாற்று தாவேகா என்பது இந்த தமிழகத்தில் இல்லை. அதனால் திமுக சொல்கிற மாதிரியே தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறாரு. நாங்கள் சொல்கிறோம், இது முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய வளர்ச்சி வெர்சஸ் திமுகவினுடைய ஒரு குடும்ப அரசியல், ஊழல் அரசியல். இதை முன்னிறுத்தி தான் எங்களோட பிரச்சாரம் இருக்க போகுது. அதனால் தாவேகாவோட அரசியல் வேலைகளை நாங்கள் வேணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம்.